கிரேட் நிக்கோபார் தீவு திட்டத்திற்கு எதிரான மனுவில் கையெழுத்திட்டு போராட்டத்தில் இணையுமாறு மக்களுக்கு ராகுல் காந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், இளம் தலைமுறையினரிடம் சூதாட்ட விடுதிகளுக்காக மழைக்காடுகள் அழிக்கப்பட்டு நாம் சுவாசிக்கும் காற்று விஷமாக மாறியிருக்கும் இந்தியா வேண்டுமா, அல்லது இயற்கை பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டு இயற்கையோடு இணைந்து வளர்ச்சி காணும் இந்தியா வேண்டுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரே ஒரு தொழிலதிபருக்கு லாபம் ஈட்டி தருவதற்காக மோடி அரசு கிரேட் நிக்கோபார் திட்டத்தின் மூலம் 1.5 கோடிக்கும் அதிகமான மரங்கள், பழமையான பவள பாறைகள் மற்றும் ஈடு செய்ய முடியாத மழைக்காடுகளை அழிக்க உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மோடி அரசு அழித்துக் கொண்டிருக்கும் உங்களது சொத்துக்களை உங்களால் மட்டுமே தடுக்க முடியும் என அவர் கூறியுள்ளார். தன்னுடன் இணைந்து மனுவில் கையெழுத்திட்டு பேராசைக்கு மாறாக பசுமையை தேர்ந்தெடுத்து போராட்டத்தில் ஒரு பகுதியாக பங்கெடுக்குமாறு ராகுல் காந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார்.